ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே அவங்களுடைய தாயாரும் மரணித்து விட்டார்கள் என்பதையும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்ட காலத்தில் அவங்களுடைய தாயாரும் இந்த உலகத்தில் இருக்கல, அவங்க தந்தை யாரும் இருக்கல. அப்படி இல்லை என்று சொன்னா இஸ்லாமிய முறை பிரகாரம் என்ன அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் என்றால், ஓரிரை கொள்கை அவங்க கடைபிடிக்காத காரணத்தினாலையும் அந்த காலத்தில் எந்த மாதிரியான நம்பிக்கை இருந்ததோ அதையே அவர்களும் நம்பி இருந்த காரணத்தினாலையும் அவர்கள் அவங்க இறைவனுடைய பார்வையில் நிராகரிப்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படிங்கிறதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோம் என்ற பெயர்ல நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரை நம்ம எப்படி இறை நிராகரிப்பாளர் இணை வைக்கிற லிஸ்ட்ல சேர்க்கிறது, அவங்களுடைய தாயாரை எப்படி அந்த கணக்கில் நம்ம கொண்டு போறது, அதனால அவங்களை எப்படியாவது சொர்க்கவாசி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கதையை உண்டாக்குனாங்க. என்ன கதை என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவங்களை நியமித்த பிறகு அவங்களுடைய தாயையும் தந்தையும் அல்லாஹ் உயிராக்கினானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி, இப்ப ரசூலுல்லாஹ் காட்டியவர் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஏத்துக்கிற வைத்து அப்புறம் மூத்தாக்கி விட்டான் என்று ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொர்க்கவாசிகள் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி இறந்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல வச்சு அப்புறமேல அல்லாஹ் மூத்தாக்கிட்டான். அதனால அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் மூமின்களாகத்தான் இருந்தார்கள், முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை அல் ஹத்தீப் அபூபக்கர் என்ற ஒரு அறிஞர், சுஹைலி அபுல் காசிம் சுஹைலிங்கிற ஒரு அறிஞர், குர்துபிங்கிறவர் கூட இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. அதே போல சுயூத்தி என்ற ஒரு அறிஞர் ரொம்ப இதுக்கு முட்டுக்கட்டெல்லாம் கொடுத்து இதை வக்காலத்தெல்லாம் வாங்கி அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் மூமின் இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்றெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். இந்த கதை சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பன்மார்கள் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்று உடனடியாக மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம நம்புவதற்கு இஸ்லாத்தில் அடிப்படை இருக்குதா? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நம்ம ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது சான்றுகள் இருக்குதா என்று தேடி பார்த்தோம்னு சொன்னா இதை எதிராகத்தான் சான்று இருக்குது. இந்த கருத்துக்கு எதிராகத்தான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சான்று இருக்குது. முதல்ல இந்த சம்பவம் எப்படி தவறு என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படையை நம்ம எல்லாம் எப்பவுமே மனசுல வைத்துக் கொண்டோம். ஏனால் இது மாதிரி விட்டு கட்டப்பட்ட எந்த கதையும் நீங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்ன என்று கேட்டால், எந்த மனிதருக்காக வேண்டியும் கொள்கையில அகீதாவுல அல்லாஹ் சலுகை காட்டுறது கிடையாது. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அதுக்காக வேண்டி நம்ம ஒரு சலுகை கொடுப்போம் என்று அல்லாஹ் செய்வானா? அது மாதிரியான ஒரு வழிமுறை அல்லாஹ்விடத்தில் உண்டுமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. அல்லாஹ் என்ன பார்ப்பான்னு கேட்டா, ஒவ்வொரு தனிநபரையும் அந்த தனி நபராகத்தான் பார்ப்பான். நீ சரியா இருந்தியா உனக்கு பரிசு, நீ சரியா இருந்ததனால் உன்னுடைய தகப்பனுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ சரியா இருந்ததனால உன்னுடைய தாய்க்கு ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கே தவிர எவ்வளவு வேண்டப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவன் போட்டுக்கொண்ட அந்த கோட்டை அழிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. இதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், நூஹ் நபியுடைய ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். நூஹ் நபி, லூத் நபி 950 ஆண்டுகள் அவர் பிரச்சாரம் பண்றாரு. நூஹ் நபி அவ்வளவு ஒரு சிறந்த நபி. லூத் நபி என்பவர்களும் இப்ராஹிம் நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி. அவரும் ஒரு அந்த ஓரின சேர்க்கையை எதிர்த்து அந்த கொள்கை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஒரு நபி. இந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் இந்த நபிமார்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க.
ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்களை பற்றி திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. 65வது சூறாவுல 10வது வசனம், சூரத்து தஹரீம்ங்கிற சூறாவுல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரும் ரஅத நூஹின் வம்ரஅத லூத். லூத்துடைய மனைவியையும் நூஹுடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டா, கானத்தா தஹத்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, என்னுடைய 2 நல்லடியார்களுக்கு மனைவியா இருந்தார்கள். இந்த லூத்துடைய மனைவி நூஹுடைய மனைவி, இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 2 நபிமார்களுக்கு மனைவியா இருந்தாங்க. 2 நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்து கானத்தாகுமா, அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து அந்த 2 கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை. வகீல் அதுகுலன் நார மாத்தாகிலீன், நீங்கள் 2 பேரும் நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று கட்டளையிடப்பட்டு விட்டது. யார் 2 பேரும்? நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் நரகத்துக்கு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். 2 நல்லடியாருக்கு மனைவியா இருந்தாலும் அவங்க ஒழுங்கா நடக்கிறாங்களான்னு தான் நான் பார்ப்பேனே தவிர யாருக்கு மனைவியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் எஜமான், அவர் அடிமை, நூஹு அடிமை, லூத்து அடிமை. அப்ப எஜமானுடைய கட்டளையை யாரு ஏற்று நடக்கிறார் என்றுதான் நான் பார்ப்பனே தவிர இன்னாருடைய மனைவி என்பதற்காக நான் சிறப்பான சலுகை எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு 65வது சூறாவுல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ்வுடைய முடிவு என்பது அவனை பொறுத்து அமையுமே தவிர ஒருத்தனை வச்சு அவனுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறதாக அமையாது. இது ஒரு சம்பவம். இதே மாதிரியான அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அதே நூஹ் நபியுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். நிறைய பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, ஒரு பையன் சரியா நடக்கல. அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா அந்த ஆம்பளை பிள்ளை அவருடைய சொல்ல கேட்கல, எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு வேற இருந்தான். சொல்ல கேட்கட்டாலும் பரவாயில்லை, எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு இவருடைய எதிரணியில் அவன் ஒரு முக்கியமான ஒரு தலகர்த்தனாக இருந்துகிட்டு இருக்கான். இப்ப நூஹ் நபி அவர்கள் பல முறை அவனுக்கு சொல்லி பார்க்கறாங்க, அவன் கேட்கிற மாதிரியா இல்ல. கடைசியில் அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான், கப்பலை தயார் பண்றாங்க. திடீர்னு மழை கொட்டுது, பூமியில இருந்து நீர் பீரிட்டு அடிக்கிறது, உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறணும்னா கப்பலும் கிளம்பு வருது. அந்த நேரத்தில் மகன்கிட்ட கூப்பிடுறாரு, மகனே யாபுனை இறக்கமானா, மகனே எங்களோட கப்பல்ல ஏறிக்கப்பா, நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடாத, இப்ப வேண்டாலும் தெரிஞ்சுக்க, இப்ப வேண்டாலும் ஏத்துக்க, கப்பல்ல ஏறினா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவன் மறுத்துட்டான், அந்த நேரத்தில் கூட மாட்டான். அல்லாஹ்வுடைய அதிசயத்தை அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு கூட சஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை காத்துக் கொள்ளுகிற வகையில் நான் ஒரு மலை உச்சியில ஏறிக்கொள்வேன். தண்ணி அவ்வளவு தூரத்துக்கு வந்துருமா, மலைக்கு மேலே ஏறிக்கிறேன். ஆனா அதுக்கு மேலேயும் போச்சு தண்ணி, அது ஒரு விஷயம். அவன் கணக்கு பண்ண என்னன்னு கேட்டா, மலை உச்சியை தாண்டியா வெள்ளம் வந்துட போகுது, என்னதான் வெள்ளம் வந்தாலும் அவ்வளவுக்கு மேலேயே போயிட போகுதுன்னு அவன் கணக்கு பண்ணான். அல்லாஹ் அழிக்கிறதுக்கு உண்டாக்குன காரணத்தினால மலைக்கு மேலேயும் போனுச்சு வெள்ளம். அதனால கப்பலை மலையில் உட்காந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான அளவுல வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு, பொண்ணுதான் மூழ்கி செத்து போயிட்டான். இத கண்ணால பாக்குறாங்க நூஹ் நபி. மகன் மூழ்கடிக்கப்பட்டு சாவுறத கண்ணால பாக்குறாங்க. எந்த தகப்பனுக்காக இதை ஜீர்ணிக்க இயலுமா, சகிச்சுக்கிற இயலாது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யா அல்லாஹ் இன்னபுனி மின் அஹ்லி, அவன் என் மகன் தானே, என் கண்ணு முன்னாடி இப்படி போட்டு அவனை அழிக்கிறிய, அவனுக்கு கொஞ்சம் கருணை காட்டுவேன் அப்படின்னு தகப்பனார் நபி 950 வருஷ காலம் சேவை செய்தவர். 950 காலம் அல்லாஹ்வுக்காக உழைச்சிருக்கார். அவ்வளவு பெரிய உழைப்பு செய்த ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ் என் மகனை கொஞ்சம் கருணை காட்டுவேன். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? யா நூஹ், நூஹே, இது நீங்க சூரத்து ஹூத் என்ற 11வது சூறாவுல 46, 45, 46 வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்டா, யா நூஹ், நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாஹ்ட்ட கணக்கு எப்ப வரும்னா கொள்கையில் இருந்தா தான். பிறந்தா குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். நமக்கு பிறந்தவன்லாம் நம்ம குடும்பம் நம்ம சொல்லிக்கலாம். அல்லாஹ்விடத்துல என் குடும்பத்தை சேர்ந்தவனா யார் ஆக முடியும்னா என் கொள்கைப்படி நடக்கிறவன். உங்க குடும்பத்தை சேர்ந்தவனா எப்ப ஆக முடியும்னா உங்க கொள்கைப்படி நடக்கிறவன். அப்ப நபிமார்கள் குடும்பத்தை சேர்ந்தவனா ஒரு தாவணம் சொன்னா அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றிருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்ப